வணக்க மக்களே, சூப்பர் சுவையான 30 கிலோ நெய் சோறு, அதாவது ஒயிட் பலவை நம்ம நெய் விட்டு சூப்பராக புதினா மல்லியெல்லாம் சேர்த்து சூப்பராக சமைக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் ஃபுல் வீடியோ பார்ப்போம். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். சூப்பராக இருக்கும், ஒரு முறை செய்து பாருங்கள். செம்மையான ஒரு சூப்பரான பலவை செஞ்சுருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் ஃபுல் வீடியோ பார்ப்போம். இதுக்கு தேவையான அளவு 6 லிட்டர் நம்ம சன்ஃப்ளவர் ஆயில் நம்ம எடுத்துடலாங்க. 30 கிலோவுக்கு 6 லிட்டர் ஆயில் வந்து போதுமானதுங்க, அதிகமாக சேர்க்கக்கூடாது. 6 லிட்டர் வந்து கரெக்டாக இருக்கும். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதுங்க, ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். வீடியோ சூப்பராக இருக்கும், ஒரு முறை செஞ்சு பாருங்கள். அருமையான சூப்பரான நெய் சோறு ரெடி. இதுக்கு தேவையான 50 கிராம் நம்ம பட்டை சேர்த்துடலாங்க. பட்டை வந்து சின்ன சின்னதாக பொடிசாக ஆக்கி சேருங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். 50 கிராம் பட்டை சேர்த்துட்டு பிரிஞ்சி இலை இருக்குது பார்த்தீங்களா, பிரிஞ்சி இலை வந்து ஒரு 20 கிராம் சேர்த்துருங்க. இதில் வந்து மெயின் ஹைலைட்டே பிரிஞ்சி இலை தாங்க. பிரிஞ்சி இலை சேர்த்து செய்யுங்க, சூப்பராக இருக்கும். பிரிஞ்சி இலை சேர்த்துட்டு கிராம்பு 30 கிராம் சேர்த்துக்கலாம். கிராம்பு வந்து அதிகமாக சேர்க்கக்கூடாதுங்க, 30 கிராம் சேர்த்தாலே போதுமானது தான். கிராம்பை சேர்த்துட்டு அது கூடவே நம்ம ஏலக்காய் இருக்குது பார்த்தீங்களா, ஏலக்காய் வந்து 30 கிராம் சேர்த்துடலாங்க. ஏலக்காய் 30 கிராம் சேர்த்துட்டு 6 கிலோ பல்லாரி வெங்காயம் நல்லா பொடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறோம். இப்போ நம்ம 6 கிலோ பல்லாரி வெங்காயம் சேர்த்துடலாங்க. பலவைக்கு வந்து வெங்காயம் அதிகமாக சேர்க்கக்கூடாதுங்க. 6 கிலோ பல்லாரி வெங்காயம் சேர்த்துட்டு 1 கிலோ பச்சை மிளகா தண்ணியில் விட்டு காம்பு கிளி நல்லா அலசி எடுத்து வச்சுருக்கிறோம். இப்போ நம்ம 1 கிலோ பச்சை மிளகா சேர்த்துடலாங்க. பச்சை மிளகாவும் வெங்காயமும் நல்லா பொன்னிறமாக வதக்கணுங்க. பொன்னிறமாக வதக்கினா தான் நல்லா சூப்பர் டேஸ்ட் கொடுக்கும். பிரியாணி வந்து கெடாமல் சூப்பராக இருக்குங்க. பாருங்கள், வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதக்கிடுச்சு. இப்போ நம்ம 3 கிலோ இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துடலாங்க. 3 கிலோ இஞ்சி, 2 கிலோ பூண்டு நல்லா மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்து வச்சுருக்கிறோம். 3 கிலோ பூண்டு, 3 கிலோ இஞ்சி சேர்த்துட்டு நல்லா ஒரு முறைக்கு நல்லா கிளறி விட்டுருங்க. ஒரு 10 நிமிஷம் நல்லா வதக்கணும். நல்லா வதக்கி வந்தால் தான் நல்லா வாசம் நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்குங்க. ஒரு 10 நிமிஷம் நல்லா வதக்கிடுங்க. வதக்கிட்டு நம்ம 6 கிலோ தக்காளி வந்து நம்ம தண்ணியில் விட்டு அலசி பொடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறோம். இப்போ நம்ம 6 கிலோ தக்காளி சேர்த்துடலாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் பாருங்கள் நல்லா வதக்கிடுச்சு. இப்போ நம்ம 6 கிலோ தக்காளி சேர்த்துடலாம். தக்காளி சேர்த்துட்டு அது ஒரு 10 நிமிஷம் நல்லா கிளறி விட்டுருங்க. தக்காளி வந்து அதிக வேக்காடு கொடுக்கக்கூடாதுங்க. ஒரு 10 நிமிஷம் ஒரு பாதி அளவு வதக்கினா போதுமானது தான். பலவிட வந்து தக்காளி வந்து அப்படியே இருக்கணும், அப்போ தான் பார்க்கும்போது நல்லாயிருக்கும், உங்களுக்கு சூப்பராக தெரியும். தக்காளி நல்லா வதக்கிட்டு அது கூடவே நம்ம உப்பு தேவையான அளவு சேர்த்துடலாங்க. உப்பு சேர்க்கும்போது நல்லா வாசமும் நல்லாயிருக்கும், கொஞ்சம் டேஸ்ட்டும் கொஞ்சம் கூட இருக்குங்க. இப்போ வதக்கும் போதே கொஞ்சம் உப்பு சேர்த்துக்குங்க. உப்பு சேர்த்துட்டு நம்ம தேவையான அளவு தண்ணி வச்சிடலாங்க. நாம் 30 கிலோவுக்கு வந்து 60 லிட்டர் வந்து தண்ணி வைக்கணும். இதுக்கு வந்து 1க்கு 2 வச்சா கரெக்டாக இருக்குங்க, குறைக்கக்கூடாதுங்க. அதனால் நம்ம 1க்கு 2 வச்சு நம்ம 60 லிட்டர் நம்ம தண்ணி வச்சிடலாங்க. 60 தண்ணி வச்சா கரெக்டாக இருக்கும். சாப்பாடு குழஞ்சி போகாது, ஒன்றும் ஆகாது. இது வந்து பலம் பண்ணும் போது எதுவுமே ஆகாது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா வேக விட்டா தான் நல்லாயிருக்கும். நல்லா வெந்து வந்த பிறகு சாப்பாடு கரெக்டாக இருக்கும். ஒரு 6 கொஞ்சம் சரியாயிடுங்க. நீங்கள் வந்து 30 கிலோவுக்கு வந்து 60 லிட்டர் தண்ணி வச்சிடலாங்க. பாருங்கள், உரம் நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம ஊற வச்சுருக்கிற அரிசி சேர்த்துடலாங்க. நம்ம இப்போ 30 கிலோ அரிசி வந்து புல்லட் ரைஸ் நம்ம ஊற வச்சுருக்கோம். ஊற வச்ச அரிசி இப்போ நம்ம சேர்த்துடலாங்க. அரிசி சேர்த்துட்டு நல்லா ஒரு டைம் நல்லா கிளறி விட்டுருங்க. அரிசி வந்து மெயினாக வந்து வெங்காயம் போடும்போதே நீங்கள் வந்து அரிசியை ஊற வச்சுருங்க. அப்போ அரிசி நல்லா 1 மணி நேரம் நல்லா ஊறினா தான் நல்லாயிருக்கும். நல்லா 1 மணி நேரம் ஊறி வந்த பிறகு சூப்பராக அரிசி லென்த்தாகவும் சூப்பராகவும் இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், கொஞ்சம் பிரிஞ்சு போகாமல் இருக்கும். நம்ம இப்போ 30 கிலோ அரிசி சேர்த்துடலாம். நண்பர்களே, நம்ம சேனலுக்கு ஒரே சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, ஒரே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பாருங்கள், நல்லா பாருங்கள் கொதி வந்திருக்கு. இந்த டைமில் நீங்கள் நெய் பண்ணுறீங்க, 1 லிட்டர் நெய் சேர்த்துடுறாங்க. ஏற்கனவே எண்ணெய் வந்து 6 லிட்டர் சேர்த்துருக்கு, அது கூடவே நம்ம 1 லிட்டர் வந்து நெய் சேர்த்துடலாம். இந்த அளவு பாருங்கள், சாப்பாடு எப்படி பொங்கி வருது பாருங்கள். இந்த அளவு வந்தால் தான் சாப்பாடு வந்து அரை வேக்காடாக இருக்கும். இப்போ நம்ம 1 லிட்டர் நெய் சேர்த்துட்டு இப்போ நம்ம சாப்பாடு வந்து தம் போட்டு இறக்க வேண்டியது தாங்க. சூப்பரான பல ஒரு ஐடியா இருக்கும். பாருங்கள், நம்ம 1 லிட்டர் இப்போ நெய் சேர்க்குறோம். 1 லிட்டர் நெய் சேர்த்துட்டு அது கூடவே நம்ம புதினா கொத்தமல்லி இருக்குது பார்த்தீங்களா, கொத்தமல்லி தாவை வந்து நல்லா கட் பண்ணி தண்ணியில் விட்டு அலசி பொடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்குறோம். இப்போ நம்ம நெய் சேர்த்துட்டு அது கூடவே நீங்கள் புதினா கொத்தமல்லி சேர்த்துடலாங்க.
புதினா கொத்தமல்லி சேர்த்துட்டு நல்லா ஒரு டைம் நெய்யும் புதினா கொத்தமல்லியும் மிக்ஸ் ஆகிற மாதிரி சாப்பாடு கூட கிளறி விட்ருங்க. நல்லா ஒரு டைம் கிளறி விட்ருங்க. அப்போ தான் டேஸ்ட் வந்து உங்களுக்கு ஃபுல் டேஸ்ட் அப்படியே கிடைக்கும். சாப்பாடு தம் எடுத்த பிறகு கொத்தமல்லி புதினா சேர்க்காதீங்க. இப்போ சேர்த்துட்டு நல்லா ஒரு டைம் கிளறி விட்டால் தான் உங்களுக்கு வந்து அந்த டேஸ்ட் வந்து உங்களுக்கு அப்படியே கிடைக்கும். உங்களுக்கு வந்து அது வாசமும் நல்லா சூப்பராக இருக்கும். சூப்பரான ஒரு பழம் ரெடியாக இருக்கும். இப்போ நம்ம நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு 30 நிமிஷம் சாப்பாடை வந்து தம் போட்டு இறக்கி பார்க்கலாம். சூப்பரான நெய் சோறு, அதாவது ஒயிட் பழம் வந்து சூப்பராக ரெடியாக இருக்கும் பாருங்கள். ஒரு 25 நிமிஷம் இல்லை 30 நிமிஷம் இது வந்து தம் போடணும். இது வந்து பிரச்சனை கிடையாதுங்க. இது வந்து நீங்கள் அதிகமாக தம் போட்டால் தான் சாப்பாடு வந்து கரெக்டாக இருக்கும். சூப்பராக இருக்குங்க. சூப்பரான நெய் பிரியாணி ரெடியாக போகுது பாருங்கள். இப்போ நெருப்பள்ளி மேலே போட்டுட்டு 20 நிமிஷம் இருக்கும் பார்த்தீங்களா. 20 நிமிஷம் இல்லை 25 நிமிஷம், நீங்கள் 30 நிமிஷம் கூட வைக்கலாம், பிரச்சனை கிடையாது. நீங்கள் வச்சுட்டு நீங்கள் 25 நிமிஷம் 30 நிமிஷம் கழிச்சு சாப்பாடு எடுக்கும்போது சூப்பரான உதிரியான சூப்பரான ஒரு நெய் சோறு, அதாவது ஒயிட் பழம் வந்து உங்களுக்கு ரெடியாக இருக்கும். ஃபுல் வீடியோ பாருங்கள். என் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. எல்லாம் என் வீடியோ சப்போர்ட் பண்ணுறீங்க. இதேமாதிரி எல்லா வீடியோக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேங்க. பாருங்கள், சூப்பரான ஒரு வந்து 30 கிலோ நெய் சோறு வந்து சூப்பராக ரெடியாக இருக்குது பாருங்கள். எந்த அளவு இருக்குது பாருங்கள். ஆயிலும் அதிகம் இல்லை, எதுவுமே இல்லை பாருங்கள். சூப்பரான ஒயிட் பழம் ரெடியாக இருக்குது. கரெக்டான ஆயில் பாருங்கள். 30 கிலோவுக்கு வந்து 6 லிட்டர் வந்து கரெக்டாக இருக்கும். அதிகமாக சேர்க்காதுங்க. ஆயில் வந்து அதிகமாக தெரியும், நம்ம கொலஸ்ட்ரால் ஆகிடும். அதனால் 30 கிலோவுக்கு வந்து 6 லிட்டர் சரியாக இருக்கும் பாருங்கள். சூப்பராக உதிரியாக கொஞ்சம் கூட உடையாமல் சூப்பராக ரெடியாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி ஒரு டைம் செய்து பாருங்கள். சூப்பராக இருக்கும். எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. சாப்பாடு கெடாமல் நல்லா இருக்குங்க. எந்த ரசாயனமும் இல்லாமல் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து, மசாலா கூட இல்லை, இதுக்கு மசாலா தேவையில்லாத சூப்பராக சமைச்சிருக்கோம். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒரு டைம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஒரு மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இந்த ஒரு டைம் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் நம்ம 50 கிலோ ஒயிட் பழவு, அதாவது 50 கிலோ நெய் சோறு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க, அடுத்த வேளை சந்திக்கலாம்.